ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்ன டாபிக்னு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஃபிஷ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீமேல்ஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட ப்ரீடிங் டிப்ஸும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபீமேல்ஸ் எல்லாமே லோடாக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடாக இருக்கிறப்ப. ஸோ அதில் வந்து செலக்டிவாக ஃபீமேல்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 3 எக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பஞ்ச் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வச்சுருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆரிஜின் வந்து இதோட ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான். ஸோ ஜாப்பனீஸ் மெடாக்கோ ரைஸ் ஃபிஷ்னு வாங்க. இந்தியன் ரைஸ் ஃபிஷ்ஷும் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஃபாக்ஸ்டைல் வச்சுருக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணணும். ஸோ இதில் தான் நான் வந்து விட போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லோடான ஃபீமேல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மேல்ஸை மட்டும் எடுத்துகிட்டு ஃபீமேல்ஸ் மட்டும் செப்பரேட் பண்ணி விட்ருங்க. ஸோ இது ஏன் தனியாக விடணும் வந்து பார்த்திங்கன்னா, மேல் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரீடிங்க்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது வந்து எக்ஸ் வந்து அப்படியே வச்சுருக்கும். இப்போ தனியாக வந்து மேல் இல்லாமல் இருக்கனால எல்லா எக்ஸும் வந்து ஸ்கேட்டர் பண்ணிடும். இதில் வந்து 3 வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மியூக்கி மெடாக்காவும் ஒரு பிளாட்டினம் மியூக்கி மெடாக்காவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து எல்லா எக்ஸும் ஸ்கேட்டர் பண்ணி விட்டுரும். இப்போ பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக எல்லா எக்ஸும் வந்து ஸ்கேட்டர் பண்ணி விட்டுருந்துச்சு பார்க்குறப்போ. ஸோ இப்போ அப்படியே வந்து ஒவ்வொன்றா கலெக்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக வேறு ஒரு இது மேல் கூட விட்டுடலாம் அப்படியே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் எல்லாமே இருக்குல்ல, இது வந்து 5 டேஸ் கழிச்சு நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன். ஸோ 5 டேஸ் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ச் ஆகி நீட்டாக வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கும், ஃப்ரீ ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃப்ரைஸ் எல்லாமே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வினிகரியில் வந்து ஒரு 5 டேஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லைனா டீகேப்சுலேட்டட் ஆர்டிமியா ஃபீட் பண்ணலாம். ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது பில்லட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா பவுடர்ஸாக இருக்கிறத நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் இதை தனியாக ஒரு கலெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வித் ஆல்கே வாட்டரோடு நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து க்ரோத் இருக்கும். ஓகே, ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.